இப்போ ஊழ்வினைக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு ஊழ்வினை? ஊழ்வினைன்றது என்ன? முன் செய்த வினை. ஊழ்வினை என்ன? முன் செய்த வினைகள். இப்போ முன் செய்த வினையால இப்போ துன்பப்படுற தெரியுது. நல்லா உனக்கு நல்லா சம்பாதிக்கிற, நல்ல மனைவி, நல்ல மக்கள் இருக்கிறோம், ஆனால் துன்பப்படுற, சம்பந்தமே இல்லாத துன்பப்படுற. இதுக்கு காரணம் என்னன்னு சிந்திக்கணும். சிந்திச்சின்னா ஊழ்வினை, முன் செய்த வினை இங்கே வந்து மூழுதே. இதை தான் பட்டினத்தார் சொல்கிறார், உஜினியில் சொல்கிறார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயல் என்றே உணரப் பெற்றேன். உன் உடல் எடுத்து பின் செய்த வினை யாதொன்றும் இல்லை, முன் செய்த வினையே இங்கு வந்து மூண்டது வேண்டாரு. அப்போது இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவத்தையும் பண்ணலப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய துன்பம் எனக்கு ஏன் வந்ததுன்னா முன்பிரிவில் செய்த வினை இங்கே வந்து மூழுது எனக்கு அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய மகானுக்கே மூழுதே, சராசரி மனுஷன் கடவுளையே நினைக்காதோ நமக்கு மூலாதா? அதனால் எந்த வினை இந்த உலகத்தில் நம்ம செய்தோமோ அதே உலகத்துக்கு நீ நன்மையை செய்யும்போது அந்த ஊழ்வினை உன்னை விட்டு விலகிடும். அப்போது நன்மைகளை செய்யணும். நான் ஏன் செய்யணும்னா துன்பத்தையும் நீ தான் அனுபவிக்கணும். இது யாராலையும் ஒரு சாமியார்கிட்ட போனால் ஒரு சரி பண்ணிடுவார். எந்த சாமியாராலையும் எவனும் சரி பண்ண முடியாது. இது ஏமாளித்தனம். இது அவர்கிட்ட போனால் சரியாயிடும், இவர்கிட்ட பேசினா சரியாயிடும். இதெல்லாம் தன்னை அறியாமல் பேசுகிற விஷயம். உன்னுடைய வினையை நீ தான் அழிக்கணும். நீ அழிக்கிறதுக்கு சாமியாரால் வழி சொல்ல முடியுமே தவிர எந்த சாமியாராலையும் உன்னுடைய வினையை அழிக்க முடியாது. அப்படி அழிக்கிறதா அந்த உலகத்தில் துன்பம்ன்றதே யாருக்குமே இருக்காது. எல்லா சாமியாரும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் துன்பத்தை போக்கிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நடக்காத காரியம், அதெல்லாம் ஒரு கற்பனை. நிஜ வாழ்க்கையில் சிந்திச்சு பார். இந்த துன்பம் வந்துடுச்சு எனக்கு, ஏன் வந்தது? முன்னாடி ஏதோ வினை செய்துக்கிறேன். அப்போ இதை எப்படி தீர்க்கிறது? நன்மையை செய்து தீர்த்துடு. அப்போ தான் அந்த வினை உன்னை விட்டு விலகுமே தவிர இல்லைன்னா விலகாது. இப்போது நீங்கள் தர்மம் செய்வதன் மூலமாக உங்களுடைய வினைகளை போக்கலாம்னு சொல்லிக்கிறீங்க. சரி. இப்போ சுவாமி நம்மளுக்கு உலகத்தில் எல்லா நாட்டிலையும் நம்மளை எங்கள் இப்போ கோயிலுக்கு நம்ம ஆசிரமம் கட்டுறதுக்கு தர்மம் கொடுக்குறாங்க. ஆமாம். அவர்களுக்கும் அந்த அதே வினைகள் போகக்கூடாது? கண்டிப்பாக போகும். ஏன்னு சொல்கிறேன்னா இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு கோயிலுக்கு போய் உதவி பண்ணுறீங்க. உதவி பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கோயிலுக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன்னுட்டு. ஆனால் அந்த சாமிக்கு தெரியாது. ஏன்னா அது சாமியில் சிலை. அப்போ அந்த சாமிக்கு தெரியாது. இப்போது இந்த ஆசிரமத்தில் உதவி பண்ணும்போது உனக்கும் தெரியும், வாங்கின எனக்கும் தெரியும். அப்போது நீ கொடுத்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ இந்த புண்ணியமா இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னு தெரியுமா? அந்த புண்ணியமே உன்னை சேரும். அதனால் இந்த மாதிரி உதவிகள் செய்யும்போது பாவங்கள் கண்டிப்பாக அழிஞ்சிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், எந்த பாவமும் உனக்கு நிற்காது இந்த மாதிரி உதவிகளை செய்யும்போது. ஏன்னா மனிதன் மரணம்ன்றது இயற்கையான விஷயம். பணம் இப்போ நீ கொடுக்குற எனக்கு, நான் பணத்தை வாங்குகிறேன் நான். ஆனால் கொடுத்து நீயும் இருக்க போகிறதில்ல, வாங்கின நானும் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீ கொடுத்த பணம் இந்த உலகத்தில் நிற்க போகுது. உன் உழைப்பை பலாயிரம் பேர் பயன்படுத்த போகிறான், பலாயிரம் பேர் அதில் நடக்க போகிறான், பலாயிரம் பேர் உபதேசங்கள் வாங்க போகிறான். அப்புறம் எங்கே உனக்கு பாவம்? அழிஞ்சே போயிடும் அந்த பாவம். ஏன்னா செய்கிற செயல் இறைவனுக்காக செய்துங்கிற நீ அதை யார் மூலியமாக செய்கிற? ஒரு குரு மூலியமாக செய்கிற. அப்படி செய்யும்போது அந்த குருவனுடைய மனமாகப்பட்டது உன்னை தாக்கும். அப்போ உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படும், கண்டிப்பாக அழிக்கப்படும். சுவாமி, இப்போது குழந்தைகள் பிறந்தவுடனும் சரி, அல்லது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அரைஜான் கயிறுன்னு சொல்லக்கூடிய அர்ணா கயிறுன்னு சொல்லுவாங்க. சரி. அது கட்டுவதன் மூலமாக எமது உடலுக்கு நல்லதா அல்லது நம்ம எதுக்காக அது நல்லது? குழந்தை பிறந்த உடனே அண்ணா கயிறு கட்ட மாட்டாங்க, எந்த குழந்தைக்கும் கட்ட மாட்டாங்க. இந்த வெள்ளை எருக்கன் செடி இருக்குது இல்லை, அந்த வெள்ளை எருக்கனுடைய செடியினுடைய நாரை எடுத்து சுருட்டி அதை தான் முதல்ல குழந்தைக்கு கட்டுவாங்க. யாருமே அண்ணா கயிறு கட்ட மாட்டாங்க குழந்தைக்கு. அந்த வெள்ளை எருக்கனுடைய
இதை நாரை கட்டும்போது அந்த இடுப்பில் புண்ணாகாது. ரெண்டாவது அந்த இடுப்பு சுருங்கி இருக்கும். அது காலப்போக்கில் அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் கயரில் கட்டுவாங்க, இல்லை சில பேர் வெள்ளியில் கட்டுவாங்க. இது எல்லாம் எதுக்குன்னா சுரக்கா மாதிரி ஆகிடுவான் மனிதன் அதை கட்டலைன்னா. அந்த அண்ணா கயிறு கட்டலைன்னா சுரக்கா மாதிரி நேராக ஆகிடுவான். அவனுடைய உடல் அமைப்பே மாறி போயிடும். அப்போது இந்த அண்ணா கயிறு அதை கட்டுறதால தான் வயிறு தனியாகவும் இடுப்பு தனியாகவும் இருக்குது. இது அதுக்கு மட்டுமே இல்லை, அந்த அண்ணா கயிறை கட்டினா பெண் பிள்ளையாக இருந்தால் அரமனைன்னு ஒன்று கட்டுவாங்க. ஆண் என்னமா தெரியுறாங்க, ஆண் பிள்ளையாக இருந்தால் தாய்த்துக்கள் கட்டுவோம், தகுடு கட்டுவோம். இது எதுக்காகன்னா இது அடிக்கடி சுற்றி அந்த அண்ணா கயிறு இடுப்பினுடைய மூலாதாரத்தை தொடும். இடுப்பினுடைய மூலாதாரத்தை அந்த இடத்த தொடும்போது சில சாமியாரங்கள்லாம் உபதேசம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த சவுக்கு காய் இல்லை அதை அந்த அண்ணா கயிறில் கட்டி பின்பக்கமாக கட்டி விட்டுடுவாங்க. அப்போது அது குத்திக்கினே இருக்கும், சுருக்கு சுருக்குன்னு அந்த கூர்மை. அப்போ அவனுடைய நினைப்பு எங்கே இருக்கும், மூலாதாரத்திலேயே இருக்கும். அதுக்காக கட்டுறது. இல்லைன்னா அவனை அங்கே நினச்சிக்கிட்டான்னா நினைக்க மாட்டான், அதுக்காக அதை கட்டுவாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு அதை கட்ட முடியுமா, கட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த அரமனை, இந்த தாயத்து இதெல்லாம் அங்கே குத்தும்போது அந்த குழந்தைக்கு தன்னறியாமையே நினைவு அங்கே போகும். அப்போ அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், எண்ணங்கள் நல்லாயிருக்கும். அதுக்காக அது கட்டப்படுறது. இப்போது இந்த தொப்புள் தாயினுடைய தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து அதை இது காய வச்சு அதை ஏதோ காயத்தில் போட்டு கட்டிடுவாங்க. இல்லை அந்த குழந்தையினுடைய தொப்புல வச்சு, காஞ்ச தொப்புல வச்சு, வாழைப்பழத்தில் வச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓஹோ, அது எதுக்கா? அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு. பல வருஷமாக குழந்தை இல்லை. இந்த காஞ்ச தொப்புள் இது விதை மாதிரி, இது இந்த காஞ்ச தொப்புள் வாழைப்பழத்தில் வச்சு அந்த குழந்தை இல்லாத பெண்ணை முழுங்கிட சொல்லுவாங்க. முழுங்கிட்டாக்கா அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க. ஏன்னா அது ஒரு விதை. அதே நேரத்தில் அந்த காஞ்ச தொப்புல ஒரு தாய்த்து உள்ள சொருவி அண்ணா கயிற்றில் கட்டிடுவாங்க. அது எதுக்குன்னா ஒரு பயம், பேய் பிசாசெல்லாம் வராது, இவனே இருக்கிறான், அதை பற்றி யோசிக்கல. ஆனால் அந்த தாயத்து குடலினுடைய ஒரு கருவோடு மாதிரி துண்டை எடுத்து தாயத்தில் சொன்னால் காற்று கருப்பு வராது. இது மனிதனுடைய நம்பிக்கை சாமி. அதை நம்ம குறை சொல்லவே வேணாம். அவங்க செய்கிறது செயல் செய்துன்னு நல்ல வழியில் போங்கோ, அதுதான் நான் சொல்லின்னு இருக்குது. இதுதான் சொன்னான், மானாபிமானம் இடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதுக்கையில். மானத்தோடு வாழறவனுக்கு வாய்ப்புகள் குறைவாயிடும். மானம் என்னை விட்டுட்டு எவங்கிட்டனாலும் போய் கை நீட்டுவான். அப்போது சுயம்பாக இருக்கிறவன் அவன் என்ன யோசிப்பான், நான் ஏன் அவங்ககிட்ட கை நீட்டணும், என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும் அப்படின்ட்டு இவன் சுயம்பா வாயும்போது இவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் கண்டவங்ககிட்ட போய் அரசியல்வாதிங்க கிட்ட இன்றைக்கி கை நீட்டில் இந்த கட்சியில் அந்த கட்சியில் அந்த கட்சியில் இந்த கட்சியில் போயின்னுக்கிற மந்திரி பதவிக்கு அந்த மாதிரி அங்கங்கே போய் எடுப்பு சோறு மாதிரி போயிட்டாக்கா அவனுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவன் நல்லா இருப்பான். இவன் சுயம்பா நிற்கிறதால, வைராக்கியத்தில் நிற்கிறதால இவன் கெட்டு போயிடுவான். இதுதான் அடிப்படை. மனிதன் சுயம்பா வாழ்ந்துட்டு அவன் ஏழையாக செத்தான்னா கூட அவனுடைய வாழ்க்கைக்கு ஈடாக ஈனப்பிறவியாக வாழ்ந்தவன் வாழ்க்கை வராது. அவனுக்கு எவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தாரு. அதனால தான் சொன்னான், ஒரு மனிதன் வாழ்ந்து சாகும்போது அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்குது. கடத்தேறு வழியில் போய் நின்று பாரு, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும் அப்படின்னு. ஒரு பாதையில் போய் நின்னா நீ வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துருப்ப, ஓஹோன்னு வாழ்ந்துருப்ப. ஆனால் செய்ததெல்லாம் அயோக்கியத்தனமாக இருக்கும். ஆனால் செத்து போகும்போது சொல்லுவான், என்னாட்டான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமானுவான். சாவு பார்க்குறவன் யாரும் இல்லை, 4 பேர் தான் தூக்கின்னு போவான். எவ்வளோ தங்கமானவன், என் தூக்க கூட ஆள் இல்லையா அப்படின்னு. அப்போது மரணத்தில் கூட நல்லவனுக்கு ஒரு பேர் கிடைக்குது. இந்த உலக வாழ்க்கையில் நீ வாழ்ந்தால் கூட எவ்வளோதான் சிறப்பாக வாழ்ந்துட்டா உனக்கு ஈனப்பிறப்பு தான் கிடைக்குது. அதனால தான் சொன்னான், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரியும். நல்லா மீச கீச முறிக்குன்னு 4 கடையில் ஏய் கொடை அப்படின்னு போனேன்னா எல்லாம் பயந்தான். ஆனால் பின்னாடி நான் போன உடனே இவன் எப்போ சாவானோ தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் இவன் செத்த உடனே இவன் மேலே காட்டு எண்ணெய் இருக்குன்னு போதான்.
இவன் சாவலை. ஆனால் என்ன மாதிரி இப்படி போனாக்கா எவனை மதிப்பானா? போயா போயா பிச்சைக்கார போயான்னுவான். ஆனால் நான் செத்தேன்னா காட்டான மேலே நான் ஏறிக்கின்னு வேடிக்கை பார்த்துன்னு போவேன் இந்த உலகத்தை. அதனால் வாழும்போது வைராக்கியத்தோடு வாழணும், வாழும்போது சுயம்பா வாழணும், ஏழையா பணக்காரனில் ஈனத்தோடு வாழணும். அதான் வாழ்க்கை. நான் படிக்கிற வயசு, எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு. 5 வயசில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை. எங்கள் அம்மா அவங்க 2 பிள்ளைங்களை இட்டுனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன இட்டுக்குன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டார். 5 வயசில் போய் அவர் உடம்பு சரியில்லாதவர். 5 வயசில் போய் மாடு மேய்க்க விட்டுட்டாங்க. அந்த 5 வயசில் மாடு மேய்க்கணும், அறுப்பா இருக்கணும், செமாடிக்கணும், மாட்டு வண்டி சவுக்கட்டை ஏற்றிக்கணும், மாட்டு வண்டி ஓட்டணும். இவ்வளவும் 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் வேலை செய்கிறேன். ஏன்னா எனக்கும் சோறு போடணும், எங்கள் அப்பாவுக்கும் சோறு போடணும். அந்த படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஆனால் 12 வயசில் வந்தேன், இட்டுன்னு போனாங்க. அதுக்கப்புறம் டெய்லர் வேலையில் விட்டாங்க. டெய்லர் வேலை செய்துக்கின்னு இருந்தேன். கல்யாணம் காசு ஆகிப்போச்சு. ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் வச்சுக்கிறது இல்லை நான். ஏன்னா இந்த காசுன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஆமாம், ஏன்னா அது வந்ததுன்னா தூக்கி தூரம் போட்டுருவேன். வரும் தேவை, ஆனால் அதை என் கையில் வச்சுக்கிறது இல்லை, அதை தூரம் போட்டுருவேன். ஏன்னா ஆபத்தானதுன்னு தெரியும். என்ன அசிங்கப்பட்டிடும், அழகுப்பட்டிடும். ஒன்றுத்து உதவாதவன்னு காசு வச்சுருந்தேன்னா உன்ன மாதிரி உத்தமனே உலகத்தில் இல்லைடானுவான். உத்தமனாக இருந்து காசு இல்லைனா உன்ன மாதிரி அயோகினே இல்லைடானுவான். அவ்வளோ நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது. அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை இருக்கிறது. நான் அது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி வாழும்போது டெய்லர் வேலைக்கு விட்டாங்க. யோசிக்கிறேன், நமக்கு கல்யாணம் ஆகி போச்சு, சொத்து சுகம் இல்லை, எவ்வளோ தான் சம்பாதிச்சா கூட நல்ல வருமானம் தான் கடையில். ஆனால் சாயந்தரமான காலி, கூட்டம் கூட்டிகிட்டோம். அப்போ நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒன்று நம்ம ஆகிட்டோம்னா பொண்டாட்டி புள்ளிக்கிட்டு நடு ரோட்டில் நின்றுடுமே. அப்போ அதுங்க வாழ்க்கை எப்படி வாழும் அப்படின்னு யோசித்தேன். இந்த வேலை இருக்கக்கூடாது, ரயில்வே வேலைக்கு போகணும், ரயில்வேக்கு வேலைக்கு போகணும். ஒரு 6 மாதம் அங்கே செய்தேன். அது சேர்ந்தப்போ என்ன கிரேடோ ரிட்டையர்டு வரைக்கும் அந்த கிரேடு அப்போது. அதுக்கப்புறம் அதிலேருந்து நின்னேன். ஐசிஎஃப்க்கு போகணும், புது ஃபேக்ட்ரி ஐசிஎஃப்க்கு போனேன். 40 வருஷம் வேலை செய்தேன். இன்றைக்கி 75 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு வீட்டை விட்டு போனவன் இன்றைக்கி வரைக்கும் பெத்த புள்ள வீட்டில் இன்னும் தண்ணி குடிக்கல. நான் பெத்த பொண்ணு வீட்டில் போய் ஒரு வேலை சாப்பிட்டதில்லை. நான் எந்த சொந்தக்கார வீட்டில் கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த மொழி ஏதோ சொல்லி கல்யாணத்தில் கூட நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். யார் கல்யாணத்தில் சாப்பிட மாட்டேன். அப்போது இன்றைக்கி வரைக்கும் நான் சுயம்பாக வாழ்கிறேன். ஆனால் ஏழையாக தான் வாழறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஏழையாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ளே ஒரு சந்தோஷங்குது. தனித்தே நான் வாழறேன். யார் பொண்டாட்டி தெய்வலையோ, புள்ள தெய்வலையோ, அம்மா தெய்வலையோ, அப்பா தெய்வலையோ, மாமியார் வீட்டு தெய்வலையோ வாழலை. 5 வயசில் என் வாழ்க்கை துவங்குது. இன்றைக்கி 75 வயசு வரைக்கும் சுயமாக வாழ்ந்துக்கிறேன். ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்துன்னுக்கிறேன். இதில் எந்த துக்கமும் இல்லை. அப்படி வாழ்ந்து செத்தேன்னா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. ஆனால் 5 வயசில் நான் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, போட துணி இல்லை, சூத்தா மட்டெல்லாம் கீஞ்சி போயிருக்கும் ட்ரௌசர். ஏன்னா வருஷத்துக்கு கொண்டு நேரத்தை கொடுப்பாங்க பொங்கலுக்கு. அதுக்கு பேர் போஸ்ட் ஆஃபீஸ் பசங்கள்லாம் கிண்டல் போடணும். அப்படி தான் போட்டுன்னு இருந்தேன். ஏதோ ஆன்மீகத்தில் போனேன். ஆன்மீகத்தில் கடவுள் இருக்குதா இல்லையா ஆராய்ச்சி பண்ணேன். நான் படுற கஷ்டத்துக்கு கடவுள் காரணமா இல்லை நான் காரணமாக ஆராய்ச்சி பண்ணேன். என்னுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் நான், கடவுள் இல்லை. எந்த மனிதனுடைய துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை. எல்லா மனிதனுடைய துன்பத்துக்கும் அவன் செயலே காரணமாக போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். அதனால் அந்த கடவுளை உணர்ந்தேன். இன்றைக்கி கடவுள் வழியை பல பேருக்கு சொல்லணும்னு ஆரம்பித்தேன். வீட்டில் ஆரம்பித்தேன், ஆசிரமம் கட்டினேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டும்போது 10 பேருக்கு 5 பேர் தான் இருப்பாங்க. அன்றைக்கி நான் யோசித்தேன், இவ்வளோ தான் நம்மளால் சாப்பாடு போட முடியுமா? அந்த 10 பேருக்கு 5 பேருக்கு போட்டு பொண்டாட்டி கம்மலை கைட்டுன்னுவேன். உள்ளே போய் வட்டிக்காரங்கிட்ட நிற்பேன். அந்த பௌர்ணமி மட்டும் தவற விட மாட்டேன். ஆனால் அந்த மாதிரியான நிலையில் கூட நம்ம 10 பேர் சாப்பிட்றாங்களே, நம்ம துட்டு போயிட்டு நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ தான் நம்மளால் முடியுமா, இதுக்கு மேலே முடியாதான்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி 2000 பேர் சாப்பிட்றான் 3 நாளில். இது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு பொடி சோறு இல்லாத தவிச்சுவேன் 2000 பேருக்கு சோறு போடக்கூடிய சக்தி வந்ததை கடவுள் தந்தது இல்லையா? இது சுயமான வாழ்வு இல்லையா?
இந்த வாழ்வுள்ள சந்தோஷம் இல்லையா? எத்தனை கோடி இருந்தால் அந்த சந்தோஷம் கிடைக்கும்? நீ எத்தனை கோடி வச்சுருந்தா இவ்வளோ ஜனங்க வந்து உட்காருவாங்க உங்கள்கிட்ட? எத்தனை கோடி வச்சுருந்தா 14 கோடி பேர் என் வீடியோவை பார்க்குறான். 1ஆம் கிளாஸ் கூட கிடையாது. கை நாட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வீடியோவில் பேசுகிறவங்களாம் கிராஜுவேட்டுங்க, எல்லாம் படிச்சுவோங்க. நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் நானும் ஒரு பக்கம் நிற்கிறேன். இது கடவுள் தந்த பிச்சை இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணவ, அதை தான் சொல்லி இருக்கிறேன் சாமி. சுயம்புக்கு அர்த்தம் கேட்டீங்களா? இதுதான் சுயம்பு. சொல்லு. இந்த நன்றி கடன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் பல பேருக்கு தெரியல. சரி, அதை நீங்கள் சொல்லணும். நன்றி கடன்ன்றது ஒரு மனிதன் ஒவ்வொரு காலம் இருக்குது. அதில் ஒரு காலத்தில் நீ கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துக்கு நான் வந்து ஒரு உதவி செய்தேன். உதவி செய்த உடனே நீ என்ன சொல்கிற? ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேங்க, கடவுள் மாதிரி வந்து அவர் உதவி பண்ணாருங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா அது அவரால் தாங்க அப்படின்னு அந்த வார்த்தையோடு போகிறது இல்லை. அது நன்றி கடன்ன்றது உன்னுடைய உள்ளத்திலேயே ஊறி போகணும். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை யாரால் நல்லா இருக்குது, இதுக்கு யார் அடிப்படை, யார் காரணம், இந்த நினச்சிக்கினேங்கிற பாரு, இது நன்றி கடன். இன்றைக்கி நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உனக்கு உதவி பண்ணேன்னா 10,000 ரூபாய் கடவுள் மாதிரி கொடுத்தாருங்க, அவர் தாங்க உதவி பண்ணார். இன்னொருத்த வந்து அடா இருந்தாலும் 10,000 ரூபாய் தாங்க கொடுத்தான், அவர் 20,000 ரூபாய் கொடுத்தாருங்க அப்படின்னா அங்கே நன்றி மறந்து போயிடுறான். நன்றி கடன்ன்றது உள்ளத்துக்குள்ளே ஊறி வரணும். இப்போ ரோட்டில் எங்கன்னா உட்காந்துருந்தீங்கன்னா பிச்சை கேட்பான். சில பேர் போடுவான், சில பேர் வச்சிருந்தா கூட இல்லைன்னுவான். ஆனால் இந்த போட்டவங்கிட்ட தான் இந்த பிச்சைக்காரன் திருப்பி போய் கேட்பான், போடாதவங்ககிட்ட கேட்க மாட்டான். இந்த உறவுக்காரங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கஷ்டம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வரதான் செய்யும். ஆனால் அந்த உறவுக்காரன் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், அவனுக்கு ஒரு உதவி பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, சரி நமக்கு கேட்டோம் அன்றைக்கி உதவி பண்ணான், இது மேலே அங்கே போகக்கூடாது அப்படின்னு இவன் நிற்க மாட்டான். அவனையே போய் தொல்லை கொடுப்பான், திருப்பி போய் ஒரு உதவி கேட்பான். அப்போது கொடுத்தவனுக்கும் வெறுப்பு, வாங்கினவனுக்கும் நன்றி இல்லை. நன்றி கடன்ன்றது ஒரு முறை ஒரு விஷயத்தை அவன் செய்தான்னா அதை அவன் உடலில் உயிருக்கிற வரைக்கும் நினைச்சால் அது நன்றி கடன். நீ 10 ரூபாய் கொடுத்தா உன்னை புகழ்றது, நான் 20 ரூபாய் கொடுத்தா என்ன புகழ்றது, இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தா புகழ்னா நன்றி கெட்டவன் அர்த்தம். அதனால் நன்றி கடன்ன்றது உள்ளத்துக்குள்ளே ஊறி போகணும். இன்றைக்கி என் வாழ்க்கை இறைவன் தந்த பிச்சை. இன்றைக்கி என் வாழ்க்கை அவங்க தந்த, இப்போ ஏதோ ஒரு காலத்தில் சோறு போடலை, 30 பேர் இருக்கிற குடும்பம், அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு. அப்படிப்பட்ட நிலையில் நான் அங்கே இருந்துட்டு வந்தேன். இப்போ தற்செயலாக போய் பார்த்தேன், அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய குடும்பம் நாசனமாக போயிட்டுருக்குது, அழிஞ்சு போய் வறுமையில் வாடினுங்கிறாங்க. போய் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே என்ன பண்ணேன், அவங்களுக்கு 2 பொண்ணு, எங்கள் அத்தைக்கு ஒரு மருமகம், 3 பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு 5,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்துட்டு வச்சு இன்னத்துக்கு நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்தேன். என்றைக்கோ ஒரு படி சோறு போட்டாங்க எனக்கு, அவங்க வீட்டில் ஒரு படி சோறு துண்ணு இருக்கிறதில்ல நான், அதுக்கு நன்றி கடன் இது. இதை உணரணும் ஒவ்வொரு மனிதனும். எனக்கு என்றைக்கோ ஒருத்தன் உதவி செய்தான், நான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவனுக்கு உதவி செய்யணும். அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும்னா நன்றி உள்ள மனுஷன். செய்ததை மறந்தானா நன்றி கெட்ட நாய் அது. ஐயா வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தார். ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க, குருன்றவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மனுஷன்ற ரூபத்தில் வந்து உக்காந்துருக்கிற கடவுள்மா, திருமூலர் இதை வந்து அவர் பாடல்லையே சொல்லியிருக்கிறாரு, நீ எப்படி எடுத்துக்கிறியோ நீ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம் தான் அதை தெரியாத எப்படியோ மறந்துட்டோம். அவர் வந்து அவர் வாயிலே சொல்லிட்டார், நான் தான் கடவுளாக வந்திருக்கிறேங்க அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு உபதேசம் கொடுத்துருக்குறேன், யாரும் வந்து கலங்கக்கூடாது, சீர்கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்தது. நம்ம இருக்கும்போது யாரும் அதை சரியாக பயன்படுத்தி நினைக்கல. ஏன்னா அவர் நிலையில் அவர்
நிச்சயமாக இருந்தார், சத்தியமாக இருந்தார். என்ன காரணம்னா அந்த நிலையிலேருந்து அவர் கீழே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே நிலையில் இருந்தார். ஆமாம். எவ்வளோ உச்சத்தில் இருக்கிறோம், இந்த குருன்ற ஒரு பேர் நம்மளை கீழே தள்ளிடக்கூடாது அப்படின்ற கட்டாயத்தில் அவர் என்றைக்குமே மாறல. அதனால தான் அவருக்கு அங்கே செங்கோல் கிடச்சிது. அடுத்தபடியாக செங்கோல் கொடுக்கறதுக்கு கொடுத்தாரு, அந்த செங்கோலை அவர் காப்பாற்றிக்கல. நான் குருன்னு அவர் என்றைக்குமே சொல்லலை. நான் ஒரு வழிபோக்கம் தான் அப்படின்னு சொன்னார். ஆனாலுமே அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு பதிவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 10 பேர் கும்பல் சேர்ந்து ஒரு பிரச்சனை நடக்குது, ஒருத்தர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கே போய் 10 பேர் உதவுற இடத்துல நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரே இன்னொரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு, நான் வந்து யாருமே உதவலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு போய் முன்ன நின்று நான் ஒரு ஆளாக உதவுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கே திக்காட்டுறவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லி அங்கேயும் பதிவு பண்ணியிருப்பார், நான் தெய்வம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம யாருமே உணராத கூட்டம். அன்னைக்கு உணர்ந்தாங்களே இல்லையே தெரியாது. அவர் ஒவ்வொரு பதிவிலுமே வந்து நான் தெய்வத்துக்கு சமமாக இருக்கிறேன், தெய்வமாகவும் ஆக போகிறேன், என் பாதையில் வந்தீங்கன்னா நீங்களும் என் பாதம் வந்து சேரலாம், இல்லை தெய்வத்தோட பாதத்தோடு போய் சேரலாம் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கலையை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்குமே அந்த கலையை அவர் தான் போதனை பண்ணார். அவர் சொன்ன பாடம் என்றைக்கும் பொய்யாவாது. அதனால் அவங்க கொடுத்த பாடம் வந்து பொய்யாவாது. கொடுத்தவங்க பொய்யா இருக்கலாம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு கேள்வி சாமி, இப்போது ஐயா சொல்லுவார், நிர்வாணம் ஆயிடணும், நிர்மூலம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவார். நிர்வாணம் நம்மளுக்கு தெரியும், நிர்மூலம் எப்படி ஆகும், எப்போ நம்ம நிர்மூலம் ஆகுவோம்? நிர்மூலம் அப்படின்னா நிர்வாணம்னா நமக்கு என்ன தெரியும்? நிர்வாணமோ நிர்மூலமோ ஏறக்குறைய ஒரே விஷயந்தான். நிர்வாணம்னா என்ன தான்? மறைப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் பட்டவர்த்தமாக இருக்கிறதுக்கு பேர் நிர்வாண நிலை. அதே இந்த உடல் சார்ந்தது இல்லை. நிர்வாணன்றது இந்த உடம்பு சார்ந்தது இல்லை. மகன்கள் சொல்கிறது இந்த உடம்பு நிர்வாணம் ஆகிறது இல்லை, உன் மனம் நிர்வாணம் ஆகணும். உன் மனம் எதையோ ஒன்று பிடிச்சிக்கின்னு ஆசையில் ஆடிக்கினே இருக்குது. அந்த ஆசை நெருப்பாக எரிஞ்சினே இருக்குது. அந்த நெருப்பை அணைக்க முடியாமல் வானாலெல்லாம் போராடிக்கினே இருக்கிற. எந்த நெருப்பு? ஆசைன்ற நெருப்பு அணைக்க முடியாமல் வாழ்நாளெல்லாம் செலவு பண்ணதுனால கடைசியாக எடுத்து போய் எல்லாரும் சேர்ந்து நெருப்பு வச்சிடறான். அது காரணம் என்ன? மனசில் இருக்கிற அந்த ஆசையை அணைக்க தெரியல. அப்போ மனம்ன்றது எந்த காலத்திலும் நிர்வாணமும் ஆகாது. அதுக்கு ஏதோ ஒரு தேவை ஒன்று ஏற்பட போகுது. அந்த தேவை பின்னாடி அது ஓடிக்கினே இருக்க போகுது. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அப்போ மகான்கள் சொன்னது, நீ இந்த ஓட்டத்தை ஃபஸ்ட்டு நிறுத்து. ஒரு குழந்தைக்கு ஒரு தேவை, அம்மா இல்லைன்னா அதால் இருக்க முடியாது. அது கொஞ்சம் வளர்ந்தது, அதுக்கு ஒரு தேவை. வளர்ச்சி அடைய அந்த தேவைகள் மாறுதே தவிர, ஆனால் அது ஏதோ ஒரு பின்னாடி ஓடிக்கினே இருக்குது. அந்த ஓட்டம் எப்போ நிற்குது? மரணம் வர வரைக்கும் அந்த ஓட்டம் நிற்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஐயா மாதிரி மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீ எதெல்லாம் பிடிச்சி நிற்கிறியோ அதெல்லாம் விட்டுடு. கையில் பிடிச்சின்னு மனசால் பிடிச்சின்னு இருக்கிறத நீ விட்டுடு. எதையுமே நீ கொண்டு வரலை. இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு நீ காரணம் இல்லை. ஏதோ ஒரு பொருள் உன்னை வர வச்சுது, ஏதோ ஒரு பொருள் உன்னை அனுபவிக்க வைக்குது, ஏதோ ஒரு பொருள் உன் கதையை முடிக்க போகுது. இதில் நீ வாழறது வாழ்க்கை இல்லை. வந்ததுக்கும் போகிறதுக்கும் நீ வாழறதுக்கும் ஏதோ ஒரு பொருள் காரணமாக இருக்குது இல்லையா? அந்த பொருளை நீ பிடிச்சினா இங்கே நீ எதையுமே பிடிக்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்போ ஐயா மாதிரி சொன்னவங்களாம் என்னப்பா, இப்போ ஒரு சில சமணர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணோன்னா உடல் அளவில் நிர்வாணமாகி போயின்னே இருப்பாங்க. அவங்க பாட்டு போயின்னு இருப்பாங்க. சரிங்களா? அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, மனம் நிர்வாணம் ஆனச்சுன்னா இந்த உடலில் உணர்ச்சிகள் இருக்காது. அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. மனசில் ஏதோ ஒரு குற்ற உணர்வோ ஏதோ ஒரு ஆசையோ இருந்ததுன்னா அவங்க உடல் அளவில் நிர்வாணமாக ஆகவே முடியாது. அப்போது இந்த மனசும் உடம்புக்கும் ரெண்டுமே ஒரே பொருள் தான் சாமி. நீ ஒன்றும் இல்லாமல் போனால் அது நிர்மூலம், மனம் ஒன்றும் இல்லாமல் போனால் அது நிர்வாணம். சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன? நான் யாருன்னு சொல்கிறதுக்கு, அடையாளம் சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருந்ததுன்னா அதெல்லாம் இருந்ததுன்னா நீ நிர்வாணம் ஆகலை. ரமணர் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுங்கிறார்.
யார்? பகவான் ரமணர் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிறாரு. ரமணரை பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் வராங்க. காலியாகிறது யாரையும் இல்லை. அப்போ இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறத கூப்பிட்டுக்காரங்க, ஐயா நாங்கள் ரமணரை பார்க்க வந்துக்கிறோம், அவர் எங்கே இருக்கிறாரு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவரை போய் நான் பார்ப்பேன் அப்படின்னாரு. நான் கூட அவரை தான் தேடிங்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்றார். யார் சொன்னது? ரமணர். அப்போது அவ்வளோ பெரிய மகானு தனக்குன்னு ஒரு அடையாளம் கூட இல்லை, தான் பேரையே மறந்துட்டார். இதுதான் நிர்வாண நிலை. தான் யாருன்றதே மறந்து போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நிர்வாண நிலை. அந்த நிர்வாண நிலையை அடைஞ்சால் இந்த பிறவின்றதே நிர்மூலமாயிடும். நிர்மூலம்னா என்ன? நான் பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணமான பொருள் இருந்ததுனால தான் நான் பிறக்கிறேன். விதை இல்லாமல் மரம் வருமா? வராது. அப்போ வினை இல்லாமல் பிறவி வருமானா? அதுவும் வராது. அப்போது நான் காரணமாக பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு பொருள் இல்லாமல் போனால் அதுக்கு பேர் நிர்மூலம். அப்போது அப்படி ஒரு நிலை அடையணும்னா என் மனம் நிர்வாணமாகணும். என் மனம் நிர்வாணமாகனா நான் பிறக்க வேண்டியதுக்கு காரணமே இல்லாத போயிடும். அங்கே ஒளிவு மறைவே இல்லை. அப்போது நான் பிறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு நிலை எனக்கு அமைஞ்சால் அது பேர் என்னது? நிர்மூலம். அப்போ மனம் எல்லாத்தையும் பிடிச்சி, இந்த மனம் எதையும் பிடிக்காமல் ஒரு கட்டத்துக்கு வரணும். எதையும் பிடிக்காத மரம் கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் ஆகணும். இதுதான் சாமி நிர்வாணம், நிர்மூலம். நன்றி சாமி. இப்போ காகபூசண்டார் வந்து அதாவது விலகாத நீக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். விலகாத நிற்கணும், விலகாத நிற்கணும், விலகாத அடி இருப்பின் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி விலகாத நிற்கிறது அதுலேயே அப்படின்னு? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாமி. இந்த உலகத்தில் அது வந்து செயல்படுத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ நம்ம பாடம் பண்ணுறோம், எப்பவுமே பாடம் பண்ணால் சீக்கிரம் போயிடலாம்ல. ஆனால் பாடம் பண்ண முடியுமானா பாடம் பண்ண முடியாது. நம்மளை 1 மணி நேரம் உட்காரத்துக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடுது. அப்போ அது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் நம்ம மனம் எப்படிப்பட்டதுன்னா ஒரே வேலையை செய்யறதுக்கு அது தகுதியே கிடையாது. அது எப்பவுமே மரத்துக்கு மரம் தாவர குரங்கு மாதிரி இந்த நேரம் ஒரு வேலை செய்யும், அப்புறம் அது சலிச்சிடும். திரும்ப அது வேற ஒரு வேலை செஞ்சால் தான் அது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும். அதனால தான் மகன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்க ஒரு பாடம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தோட்ட வேலையோ ஏதோ ஒரு படிக்கிறதோ தன்னோட மனசை மாற்றுவாங்க. யார்? மகன்களே. ஏதோ பாடம் பண்ணிக்கினே இருக்கிறது இல்லை அவங்க விஷயம். நல்லா பாடம் பண்ணுவாங்க. அந்த பாடத்தினால ஏற்பட்ட அனுபவத்தை அப்படியே படுத்துக்கினே அப்படியே யோசிப்பாங்க. இதை நான் பண்ணினேன், இந்த பாடத்தில் அனுபவங்கள் எப்படி வந்தது, அது ஏன் வந்தது அப்படின்னு நடந்த விஷயங்களை ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்பாங்க. ஏன்னால் அப்படி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பாடத்துக்கான விளக்கத்தை கொடுக்க முடியும். அவங்களும் நான் பாடம் பண்ணுறேன் 1 மணி நேரம் பண்ணுறேன் நம்மள மாதிரி அவங்களும் பண்ணாங்கன்னா பாடத்தோட அனுபவத்தை அவங்களால பிரித்து பார்க்கவே தெரியாது. பிரித்து பார்க்க தெரியலன்னா எனக்கு சந்தேகம் வந்தது, ஒரு சீடருக்கு ஒரு சந்தேகம், யார் சொல்லி கொடுப்பான்? அனுபவிச்சவங்களால மட்டும்தான் சந்தேகங்களை தீர்க்க முடியும். ஏன்னா எல்லாரும் வானத்துலேருந்து யாரும் குதிச்சு வரல, எல்லாரும் சீடர்களாக இருந்து இந்த இப்போ இருக்கிற சீடர்களுக்கு எந்தெல்லாம் டவுட் வந்ததோ அந்த சந்தேகம்லாம் அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரகிள்லாம் அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போது அப்படி படிப்படியாக வந்தவங்களால மட்டும்தான் ஒரு சீடனோட இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இந்த சந்தேகத்தை எப்படி தீர்க்கலான்ற அந்த விஷயங்கள் அவங்களுக்கு புரியும் சாமி. அவங்க தான் யார்? குருமார்கள். நம்மளை மாதிரியே பாடம் பண்ணின்னு நம்மளை மாதிரியே 1 மணி நேரம் பாடம் பண்ணிட்டு மறந்துட்டாங்க சொன்னால் அவங்களும் சீடர்களாக தவிர பாடம் குருமார்கள் ஆக முடியாது. குருமார்கள் யாருன்னா சதா சர்வ காலமும் பாடத்திலேயே இருக்கிறவங்க மட்டும்தான் குருமார்கள். அதுதான் எப்படி விலகாத நிற்கிறது. அதுதான் குருவோட கடாட்சம் வேணும். குருவோட கடாட்சம் இல்லாமல் ஒரே இடத்துல ஒரே நிலையாக இந்த மனம் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சாமி. அவர் தொட்டு காட்டின அந்த பாடத்தை பண்ணால் மட்டும்தான் இந்த மனம் ஒரே நிலையில் நிற்கும். அங்கே மட்டும்தான் விலகாமல் நிற்போம். மற்ற யார் கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் நிற்போம், அதுக்கப்புறம் நிற்க முடியாது. அப்போது பாடம்ன்றதே ஏதோ பாடம் வாங்கிட்டோம் போகிற விஷயம் இல்லை. கடைசியினுடைய எப்போ சமாதி ஆகிற நிலை வரைக்கும், சமாதி எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் மனம் அடிகிற நிலை வரைக்கும் குருநாதரோட துணை வேணும். மனம் அழிஞ்ச பிறகு குருநாதனும் தேவையில்லை, இறைவனும் தேவையில்லை. ஏன்னா அங்கே நீயும் இல்லை. நீனு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் குருநாதரோட துணைன்றது வேணும். அப்போ யாரை சார்ந்து இருக்கணும்? குருநாதரை சார்ந்து இருக்கணும். அவர் கூடவே இருந்தால் உன் மனம் உன் கூடவே இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இருக்காது சாமி, அது உலகத்தோடு போய் ஒட்டிக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப கவர்ச்சியான உலகம்.
வராது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு ஆணவம்னு ஒன்று அடிகிற வரைக்கும் நீ எவ்வளோ பெரிய ஞானத்தை அடைஞ்சாலும் அந்த ஞானத்தோட பலனை அது ஒன்று அடைய முடியாமல் தடுத்துக்கும். எது? ஆணவம். நேற்று கூட ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தேன். ஒரு அசுரன் ஒரு தவம் பண்ணியிருந்தான். அசுரன் தவம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஆனால் தவம் பண்ணியிருக்கிறாங்க. அசுரர்கள்லாம் தவம் பண்ணி யார்கிட்ட வேண்டுவாங்க? சிவபெருமான்கிட்ட வரம் வாங்குறாங்க. என்ன வரம் வாங்குறாங்க? இவரோட கடுமையான அசுரோட கடுமையான தவத்தை பார்த்துட்டு சிவபெருமான் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்துட்டு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. இப்போ நமக்கு முன்னாடி சிவபெருமான் வந்துட்டு நம்ம பண்ண தவத்தால் அவர் வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன வேண்டணுமோ அதுக்கு. ஏன்பா நீயே வந்துட்ட, எனக்கு எதுவும் வேணாம், என்னை உன் கூட கூட்டும் போயிடு அப்படி தானே சொல்லுவான். அதுதானே உண்மையான ஞானம். அதுதான் பாடம் பண்ணதுக்கான தகுதி. ஆனால் அவன் அசுரன் தவம் பண்ணுறான், சிவபெருமானும் வந்துட்டார். ஆனால் அசுரன் என்ன கேட்டான்? என்ன கேட்டிருப்பான்? நம்மள மாதிரி கேட்டிருக்க மாட்டான். ஆனால் இவ்வளோ பெரிய பாடம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வைராகியம்லாம் இருந்தது. அவன் சாதாரணமாக பண்ண முடியுமா? இவ்வளோ பேர் சிவபெருமானம் வர வைக்கிற அளவுக்கு தவம் பண்ணிக்கிறான். அப்போ அவன் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. ஆனால் அவனோட ஆணவம் என்ன பண்ணுது? ஐயா நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு ஒரு வரம் வேணும். கேளுப்பா, என்ன வரம் வேணும் உனக்கு? நான் என் கையை கொண்டு போய் யார் தலையில் வச்சாலும் அவன் சாம்பலாக போயிடணும். இதுக்கா பாடம் பண்ணா? இதுக்கு அவன் தவம் பண்ணா? அப்போ யார் கெடுத்தது? அவனோட தவத்தை கெடுத்து போனது யாருன்னா அவனுக்குள்ளே இருந்த ஆணவம், அசுர குணம் அவனுக்குள்ளே இருக்குதுல்ல. அவன் யார் கூட இருந்தாலும் எந்த தவம் பண்ணாலும் உள்ள இருக்கிற அவனோட உண்மையான புத்தி அவனை கரசைக்க விடாம பண்ணுது. அதோட விளைவு என்ன ஆகுது? சரி நீ வரம் கொடுத்துட்ட, நான் டெஸ்ட் பண்ணல, உன் தலையை காட்டு. தலையை காட்டணுன்னு இப்போ சிவபுரம் தலை தெறிக்க ஓடுறாரு. என்னடா இவனுக்கு போய் நம்ம வரம் கொடுத்தோமே, இப்போ நடக்குது அதெல்லாம். அன்றைக்கே நடந்துருச்சு, இப்போ கரண்டில் நடக்குது. வரம் கொடுத்தவன் தலையில் கை வைக்கிறதுக்கு இவன் ஓடுறான். ஓடின உடனே சிவபெருமான் என்ன பண்ணார்? ஏண்டா உன் தவத்தை மெச்சு நான் தான் வரம் கொடுத்தேன், ஆனால் உனக்கு பற்றி அதை அனுபவிக்க யோகியதை இல்லை. அப்போ நீ உன்னோட ஆணவம் அழியுதுல, இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படி என்ன பண்ணுறாரு? மாயையை வர வைக்கிறாரு. யார்? மகாவிஷ்ணு வர வச்சு, எப்பா உன் வேலையை நீ காட்டு. இவெல்லாம் அடங்க மாட்டான். நான் ஞானத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய பக்குவம் இவனுக்கு இல்லை. இவன் ஆணவத்தில் இருக்கிறான். அப்போ ஆணவத்தை அழியணுன்னா மாயை தவிர வேறு வழியில் ஆண்டவனாலே அடிக்க முடியாது. ஆண்டவனே ஓடுறான். அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? மாயை வடிவம் எடுத்து வர. எந்த வடிவம்? பெண் வடிவம். ரொம்ப அழகாக அப்சரஸ் மாதிரி ஒரு பெண் வடிவம் எடுத்து வந்துன்னு இந்த அசுரம் முன்னாடி ஆடுறாரு. ஆடின உடனே என்ன பண்ணுறாரு? சிவபெருமானை விட்டார். சரி போயிச்சு போ அப்படின்னு சிவபெருமானை விட்டுட்டு இந்த பெண்ணோட அழகில் மடங்கின்னு இவனை கூட சேர்ந்து ஆடுங்கிறான். யார்? மாயை என்னெல்லாம் ஆட்டம் ஆடுதோ அந்த ஆட்டமெல்லாம் இவனும் ஆடுறான், அசுரன் ஆடுறான். கடைசியில் அது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் வர வச்சுட்டு அது தலையில் மாயை தன் தலையில் கை வைக்குது. இவனை என்ன பண்ணுறான்? இது ஒரு டான்ஸ் நினச்சிக்கின்னு அவன் தலையில் அவன் கை வச்சுக்கிறான். வரம் கிடைச்சாலும் ஞானம் கிடைச்சாலும் அதை அனுபவிக்க விடாமல் பண்ணுது எது? ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆணவம். இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு எது காரணம் தெரிஞ்சுதுங்களா? யார் கூட இருந்தாலும், சிவன் கூடவே இருந்தால் கூட சிவனை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அது பண்ணும். சிவன் வரமே கொடுத்து அதை அனுபவிக்கிறான்னு சொன்னால் கூட அவனுக்குள்ளே இருக்கிற ஆணவம் அதை அனுபவிக்கணும்னா பார்த்துக்கணும் சாமி. அப்போ நான் யார் கூட இருக்கணும்? குருவே கதின்னு சரணகதி அடையணும். காலில் எதுக்கு போய் விழுறான்? ஒரு சராசரி மனுஷன் விழுவானா? எல்லார் காலையும் போய் விழுவானா? அவனுக்குள்ள ஆணவம் நான் எதுக்கு ஒரு காலில் போகணும்னு சொல்லும். ஆனால் சாஷ்டாங்கமாக என்றைக்கு நான் ஒருத்தரோட காலில் விழுந்துடணும் அன்றைக்கே நம்மளோட வாழ்க்கைக்கு எஜமா யாருன்னா குருநாதர் மட்டும்தான். அப்போ முதல்ல எங்கே சரணாகதி அடையணும்? இறைவன் யாருன்னே தெரியாமல் நான் போய் இறைவன்கிட்ட போய் நான் சரணாகதி அடைய முடியுமா? அப்போ இறைவனுக்கு சாட்சியாக இருக்க குருவை காலில் முதல்ல பிடிக்கணும். அப்போ இறைவன்கிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் என் ஆணவம் அன்னியோட என்னை விட்டு வெளியே போயிடும். அதுக்கப்புறம்தான் கிடைக்கக்கூடிய ஞானம் என்னை காப்பாற்றும், என்னை கொண்டு போய் கரை சேர்க்கும். ஆணவத்தோட ஞானம் கிடைக்கும், பலன் தராது. அந்த அசுரனை போல் நம்மளை ஒரு நாள் அழிச்சிடும். அழிஞ்சு போனவன் தான் இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கிறான். ஞானமெல்லாம் அடைஞ்சோம் கரை சேர முடியாத போனவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. கரை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர். அது காரணமான பொருள் எது? குருநாதரே தெய்வம்னு
யார் குருநாதரோட காலை பிடிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் கரை சேர்ந்துக்கிறாங்க, மற்றவங்க யாரும் கரை சேரல.